அரவான் சம்மதம் தெரிவித்து விட்டான். யுத்தகாலிக்கு தானே களவழி கொடுக்க முன் வந்தான் அரவான். ஆனால் நாளை மாற்ற வேண்டும். அமாவாசை அன்னைக்கு தானே களபலி கொடுத்தா வெற்றி பெறுவார்கள். இப்போ நாளைக்கு அமாவாசை என்றால் நாளை துரியோதனன் வந்து அரவானை அழைத்து சென்று விடுவான் களபலி கொடுப்பதற்கு. 32 அங்கங்களும் பழுது ஏற்படாமல் இருந்தால் என்று வாக்கு கொடுத்து விட்டான் அரவான். ஆனால் பாண்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? கிருஷ்ணன் ஏதாவது மாற்று வழி இருந்தால் அதற்கு ஏற்பாடு செய்ய என்று பாண்டவர்கள் கிருஷ்ண கண்ணபிரான் இடத்திலே வேண்டுதல் செய்தார்கள். இதனால் கண்ணபிரான் நாளை மாற்ற வேண்டுமே என்று நினைத்தார். அதனால் அமாவாசை முன்னாளில் ஆற்றங்கரைக்கு சென்றார். அந்தனரை வரவழைத்து அங்கே அவர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொடுத்து கொண்டிருந்தார் கண்ணபிரான். மற்றவர்களாம் பார்க்கிறார். நாளைதானே அமாவாசை, இன்று தர்ப்பணம் கொடுக்கிறாரே கண்ணபிரான் என்று அவரவர்களுக்கு சந்தேகமும் வந்தது. மனிதர்களுக்கு மாத்திரம் சந்தேகம் இல்லை, தேவர்களுக்கும் சந்தேகம் வந்தது. தேவர்கள் எல்லாம் பார்க்கிறார். இந்த கண்ணபிரான் நாளைதானே அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், இந்த கண்ணபிரான் இன்றே தர்ப்பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, இது என்ன என்று அவர்களுக்குள்ளே சந்தேகமும் எழுந்தது. தேவர்களுக்குள்ளே சூரியனும் தேவர்களுக்கு மாத்திரம் சந்தேகம் இல்லை, மனிதர்களுக்கு மாத்திரம் சந்தேகம் வரவில்லை. சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நேரம்தான், நாள்தான் அமாவாசை. இதனால் சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்குமே சந்தேகம் வந்தது. நாளைதானே சூரிய பகவான் சந்திர பகவான் இருவரும் ஒன்றாக சஞ்சரிக்கக்கூடிய நாள், அன்றுதானே அமாவாசை, அப்பொழுதுதானே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இதனால் சந்திர பகவான் என்ன நினைக்கிறார்? சூரிய பகவான் இடத்திலே செல்கிறார். சூரிய பகவானே, நாளைதானே நீயும் நானும் ஒரே ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நாள். ஆமாம், இதில் என்ன சந்தேகம்? நாளைதான் ஒரே ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நாள், நாளைதான் அமாவாசை என்று சூரிய பகவானும் சொல்கிறார். ஆனால் சந்திர பகவான் சொல்கிறார், சூரிய பகவானே, இந்த கண்ணபிரான் இன்று தர்ப்பணம் நதிக்கரையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார் முன்னோர்களுக்கு, அவருக்கு ஒன்றுமா தெரியாது, நாளைதானே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்குமே சந்தேகம் வந்ததனாலே இதை கண்ணபிரான் இடத்திலே சென்று கேட்டுவிடலாம் என்று சூரிய பகவானும் சந்திர பகவானும் கண்ணபிரானை நோக்கி வருகிறார். கண்ணா, கிருஷ்ணா, நாளைதானே அமாவாசை, நாளைதானே தர்ப்பணம் முன்னோர்களுக்கு தர வேண்டும், இன்று தர்ப்பணம் கொடுக்கிறீர்களே, இது என்ன என்று கேட்கிறார்கள். நாளைதானே அமாவாசை என்று சூரிய பகவானும் சந்திர பகவானும் சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் கண்ணபிரான் சொல்கிறார், இன்றுதான் அமாவாசை, நாளை அமாவாசை இல்லை என்று சொன்னார். சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் சந்தேகம். நாளைதானே நாங்கள் இருவரும் சஞ்சரிக்கக்கூடிய நாள், இன்று அமாவாசை என்று சொல்கிறீர்களே என்று கேட்கிறார். சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஆகிய இருவரும் ஒன்றாக சஞ்சரிக்கக்கூடிய நாள், ஓரிடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய நாள் தானே அமாவாசை. ஆமாம், இதில் என்ன சந்தேகம் என்று சூரிய பகவானும் சந்திர பகவானும் சொல்கிறார். அப்படி என்றால் நீ யார்? நான் சூரிய பகவான். அப்படி என்றால் நீ யார்? நான் சந்திர பகவான். இப்போது இருவரும் இங்கே ஓரிடத்திலே இருக்கிறீர்களே, அப்படி என்றால் இன்றுதானே அமாவாசை என்று கண்ணபிரான் சொல்கிறார். சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல, அங்க குழப்பமாயிப்போச்சு. சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஓரிடத்துல சஞ்சரிக்கக்கூடிய நாள் அமாவாசை, அப்போது இன்றுதானே இருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் இன்றுதானே அமாவாசை என்று கண்ணபிரான் நாளையே மாற்றினார். கண்ணபிரான் சொன்னதுமே அவர்கள் எல்லாம் புறப்பட்டு விட்டார்கள், சந்திர பகவானும் சூரிய பகவானும். அதனாலே இன்று கண்ணபிரான் என்ன செய்தார்? அரவானுக்கு 3வது வரம் ஒன்று கேட்டிருந்தார். மனைவியினுடைய கண்ணீர் தான், மனைவியுடைய சுகம்தான் உண்மையான சுகம். அதனால் மனைவியின் கல்யாணம் செய்ய வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும்.
ஒரு வீரனை களபலி கொடுக்க வேண்டும் என்றால் அவன் மனதிலே நிராசையாக மாளக்கூடாது. அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், புனிதம் அடைய வேண்டும். ஆசையோடு நிராசையோடு மாளக்கூடாது என்று கண்ணபிரான் நினைத்தார். அதனாலே அரவானுக்கு கல்யாணம், திருக்கல்யாணம் செய்ய வேண்டும். கருக்களிலே கல்யாணம், காலையிலே மாலையிட, பூவும் பொட்டு மிழக்க எந்த பெண் முன் வருவாள்? யாராவது வருவாள? மாலையில கல்யாணம், மனம் முடிக்கிறோம். மறுநாளே மாலையை, மாங்கல்யத்தை இழப்பதற்கு எந்த பெண் சம்மதிப்பாள்? பார்த்தீங்கன்னாக்கா திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா அக்னி வசந்த விழாவிலே பார்த்தால் அரவானுடைய திருக்கல்யாணம் தான். எந்த நிகழ்ச்சி நடத்தாத போனாலும் இந்த அரவானுடைய திருக்கல்யாணம் நிகழ்ச்சி, அந்த களபலி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி செய்துதான் அக்னி மிதிப்பார்கள். ஆவரம் அவர்க்கு நல்கி ஆதினத்து இரவில் தெய்வரை ஒழித்து தங்கள் சென்மதேயத்தில் சென்ற. ஆனா அந்த வரத்தை கொடுக்கணும். 3வது வாரம் கேட்டிருக்கிறார் யார்? அரவா. அதனால் திருக்கல்யாணமானது மனைவியினுடைய சுகமே எனக்கு வேண்டும் என்று அவன் வரம் கேட்டு விட்டார். அதை கொடுக்க வேண்டும். எந்த பெண்ணும் முன்வரவில்லை அரவானை திருமணம் செய்து கொள்வதற்கு. மாலையிலே மாலையிட்டு, கருக்களிலே மாலையிட்டு, காலையிலே மாங்கல்யத்தை இழக்க எந்த பெண்ணுக்கும் முன் வருவார்கள? அரவானுடைய 3வது வரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் கிருஷ்ண பரமாத்மா. அதனாலே அவரே பெண்ணாக உருமாறினார். மோகினியாக, பெரும் அழகியாக, பேரழகியாக உருமாறினார். மோகினினா மோகினி, அப்படி ஒரு அழகு. ஆணாக இருக்கும் போதே அவ்வளவு அழகு கண்ணபிரான். இப்ப மோகினியா அவதாரம் எடுத்து அந்த அரவானுடைய திருக்கல்யாணத்தை நடத்தினார். அரவானுக்கும் மோகினிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. அன்றிரவிலே மனைவியுடைய சுகத்தை அனுபவித்தான் அரவான். அதன் பிறகு பார்த்தால் அன்று வெடிந்தது. அவர்கள் எல்லாம் தேரேறி யுத்த களபலி கொடுப்பதற்காக அரவானை அழைத்து சென்றார். அப்படி அழைத்து செல்கின்ற போது பார்த்தால் துரியோதனன் வருவான் என்று அதனாலே வாக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சிறிது நேரம் அவனை காத்திருப்போம் என்று இருந்தார்கள். துரியோதனை நினைத்துக் கொண்டிருந்தான், நாளைதானே அமாவாசை, நாளைதானே களபலி கொடுக்க வேண்டும் என்று. துரியோதனன் அரவானை அழைத்து போக வரவில்லை, நாளை அழைத்து செல்லலாம் என்று அவன் முடிவெடுத்து இருந்தான். அதன் பிறகு காளி கோயிலுக்கு யுத்த களத்திலே இருக்கக்கூடிய காளிமாதேவியினுடைய முன் போய் நின்றான் அரவான். மெய்வரு காளி முன்னரே, மெய்வரு காளி முன்னர் மெய் உறுப்பு அனைத்தும் வீரன் கொய்வரு நிலையில் கொய்து கொடுத்த. அங்கே 32 அங்கங்களையும் ஒவ்வொரு உறுப்பாக ஒவ்வொன்றாக அறுத்து வைத்தான் காளிதேவிக்கு களபலி கொடுப்பது. என கண்ணீர் சிந்தக்கூடாது வீர. அப்படி சந்தோஷமா, மன சந்தோஷமாக காளிதேவிக்கு தன்னுடைய உறுப்பை எல்லாம் ஒவ்வொரு உறுப்பாக அறுத்தறுத்து வைத்தான் அரவா. மெய்வரு காளி முன்னர் மெய் உறுப்பு அனைத்தும் வீரன் கொய்வரு நிலையில் கொய்து கொடுத்தனன் என்ப மன்னோ. தன்னுடைய சிரசை தானே அறுத்த காளி தேவியானவள் காளிமாதேவி பிரசன்னமாக தோன்றினாள். கண்ணபிரான் சொன்னார், தங்கா காளிமாதேவியே, யுத்தகலத்தினிலே உனக்கு அரவான் 32 அங்கங்களோடு கூடியவன், எதிர்ரோமம் கொண்டவன் களபலியாக கொடுத்திருக்கிறோம். களபலி கொடுத்தவர்கள் பாண்டவர்கள். பாண்டவர்களுக்கே இந்த யுத்தத்தில் வெற்றி வாய்ப்பை தேடி தர வேண்டும் உன்னுடைய அனுகிரகத்தினாலே என்று சொன்னார். காளிமாதேவியானவள் பிரசன்னமாக தோன்றி
பாண்டவர்களுக்கே வெற்றி வாய்ப்பை தேடி தருகிறேன், வெற்றி வாய்ப்பை தருவேன் என்று அந்த அம்மா வரத்தை கொடுத்த காளிமாதேவி. காளிமாதேவி வரத்தை கொடுத்ததனாலே அரவானுக்கு அப்போதே திருக்கல்யாணம் நடத்தினார்கள். திருக்கல்யாணம் நடத்தி அன்றே அவன் தன்னுடைய உறுப்பையெல்லாம் அறுத்தறுத்து